Hi friends, வணக்கம் and welcome to VK சமையல். நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கோதுமை மாவு அல்வா தாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான கோதுமை மாவு அல்வா எப்படி செய்யறதுன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்க பார்க்கறீங்கன்னா நம்மளோட சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க நம்ம சூப்பரான டேஸ்டான கோதுமை மாவு அல்வா எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை மாவு. 1 டம்ளர் அளவு மாவுக்கு நமக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மாவை முதல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கலாம். இது முதல் கட்டி வராமல் ஃபுல்லாக கரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறமா கூட மிச்சம் இருக்கிற 4 டம்ளர் தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கரைச்சிடலாம். நமக்கு கோதுமை மாவு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை கிண்ட கரெக்டான அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கிக்கணும். பார்க்கும்போது இது மாவு இல்லாத மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்ட நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மாவை தண்ணி போல் கரைச்சாச்சு. அடுத்து என்ன செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தோம்னா அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். அதை வந்து நம்ம 3 டைமாக ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பை போட்டு அதில் நல்லா வறுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ நல்லா நெய் வந்து சூடாக இருக்குது. அதில் நம்ம கலந்து வச்ச கோதுமை மாவு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்படி கிளற கரெக்டான பதம் வந்துடுங்க. இது நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கட்டிப்பட்டுருமோ அந்த மாதிரி சொதப்பிடுமோ அப்படின்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம சொல்கிற இந்த மெத்தடில் கரெக்டாக செஞ்சோம்னா இது கரெக்டான அளவில் சூப்பரான அல்வாவாக நமக்கு கிடைக்கும். கைவிடாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம கலர் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாலும் சரி, இல்லை நம்ம ஜீனியை வந்து கேரமல் பண்ணி அந்த கலரையே சேர்த்துக்கலாம். அதுதான் ஒரிஜினல் அல்வாவோட கலராக கிடைக்கும். இப்போ வந்து நான் 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் ஜீனி வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 டம்ளர் அளவு சர்க்கரையை இதில் நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே ஜீனியை வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு விட்டுடலாம். இப்போ நமக்கு சுகர் கேரமல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ரொம்ப விட்டுட்டோம்னா கரிஞ்சிரும். அதனால் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கறியை விடாமல் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து நமக்கு அல்வாவோட கலருக்காக இந்த கேரமல் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு நல்லா மாவு வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் இருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு ஜீனி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் அளவு போட்டு சுகர் கேரமல் பண்ணியிருக்கோம். அதனால் 2 டம்ளர் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் கேரமலை சேர்த்துடலாம். இதுதான் நமக்கு அல்வாவோட ஒரிஜினல் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம சுகர் கேரமல் போட்டதுக்கப்புறமா நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பார்க்கவே ஒரு சூப்பரான ஒரு கலரில் வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச நெய்யை 3 டைமிங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாதி நெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யை வந்து ஃபுல்லாக நல்லா உள்ளே இழுத்து நல்லா கிளறுவோம். இது ரொம்ப நேரம் கூட டைம் எடுக்காதுங்க. நமக்கு இது கரெக்டாக இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலே போதும்.
சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சொதப்பிருன்ற டென்ஷன் இல்லாமல் நம்ம சூப்பராக செய்யலாம். இதோட அளவு வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு ஜீனி, 5 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. அவ்வளோதான். 3/4 கப் அளவுக்கு நெய். இது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சூப்பரான டேஸ்டான கோதுமை அல்வா செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருந்ததுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து கெட்டியாகி வந்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துட்டு இன்னுமே நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இதில் ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா இரும்பு கடாய், அடிகனமான இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக சுருண்டு சுருண்டு அல்வா நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற மிச்ச நெய்யை ஊற்றிடலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சமே நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக இன்னும் 10 மினிட்ஸில் நம்மளோட கோதுமை அல்வா தயாராகிரும். இப்போ நம்மளோட கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இது வந்து தான் கரெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே இப்போ கோதுமை மாவு அல்வா சூடாக சாப்பிட்லாங்க. கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா ஆறிடும். இதுனா நம்ம வீட்டிலேயே செஞ்சு சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான அல்வாவாக கிடைக்குங்க. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்வா வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். சொதப்பிருன்ற கவலை வேணாங்க. அவ்வளோதான், நல்லா நம்மளோட கோதுமை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான டேஸ்டான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.